Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதை பத்தின டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். Windows 11 பத்தினா Windows 11 அபிஷியல் ISO வந்து அக்டோபர் 5ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லி அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தின டீடைல்ஸும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். அண்ட் Windows 11 பத்தி ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் இந்த Windows 11 நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு சிஸ்டம் கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆப் வந்து Windows தரப்புல இருந்து மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அது இந்த Windows 11 பேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து சில பேர் கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆனாங்க, சில பேர் வந்து அந்த மீட் பண்ண முடியல அந்த ரெக்யர்மெண்ட்ஸ்னால. அந்த ஆப் வந்து கொஞ்ச நாள் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, யாரும் வந்து டவுன்லோட் பண்ண முடியல, அபிஷியல் வெப்சைட்ல இல்லாம இருந்துச்சு. இப்போ அந்த ஆப்பை மறுபடியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அந்த ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க அபிஷியல் பேஜ்ல. இப்போ அதை பத்தின டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில், ஏன்னா விண்டோஸ் வந்து அடுத்த வாரம் வந்து வரப்போகுது, இன்னொரு 10 நாள் இருக்கு. அண்ட் அதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் வீடியோ போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்றீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Windows 11 OS வந்து முழுக்க ஃப்ரீ தான். Windows 10 இருந்து ஈஸியா வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க Windows 11 ஃப்ரீயா வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும்னா Windows 11 தரப்புல இருந்து கொடுத்திருக்க சில ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க சக்சஸ்ஃபுல்லா மீட் பண்ணா மட்டும்தான் உங்களால ஃப்ரீ அப்கிரேட் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் நீங்க அந்த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கா, கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்கு சில ரெக்யர்மெண்ட்ஸும் கொடுத்திருந்தாங்க. செக்யூர் பூட் எனேபிள் பண்ணிருக்கும், TPM 2.2 எனேபிள் பண்ணிருக்கணும், அண்ட் உங்களுக்கு வந்து 4GB RAM வந்து இருக்கணும், அண்ட் 64GB ஸ்டோரேஜ் இருக்கணும், அண்ட் டிஸ்பிளே எவ்வளவு இருக்கணும், ப்ராசஸர் வந்து இருக்கணும், இவ்வளவு கோர்ஸ்க்கு மேல இருக்கணும், கிளாக் ஸ்பீட் இருக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் ஏகப்பட்ட ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர்னால அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் லேப்டாப்ஸ்லையும் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியல. அண்ட் ஏகப்பட்ட பேர் அந்த ப்ராசஸர்ல அந்த ஜென்ரேஷனுக்கு மேல இன்டெல் ஜென்ரேஷனுக்கு மேல இருக்கவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியாம போயிடுச்சு. அவங்களால அந்த சிஸ்டம் கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட்டை மீட் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா Windows 11 வந்து இப்படி பண்ணது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா கொஞ்சம் ரெக்யர்மெண்ட்ஸ் அதிகமாக வச்சதுனால நிறைய பேர்னால இன்ஸ்டால் பண்ண முடியல. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட்டை செக் பண்றதுக்கு பிசி ஹெல்த் ஆப் சொல்லி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த Windows 11 பேஜ் வரும்போது ஒரு ஆப் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாருமே வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம செக் நம்ம கொடுத்தோம்னா இந்த பிசி வந்து மீட் ஆகும், திஸ் பிசி கேனாட் ரன் Windows 11 சொல்லி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்க்கும்போது செக் பண்ணி பார்த்தா அந்த ஆப் அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல இல்ல. மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த ஆப் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ அக்டோபர் 5ஆம் தேதி ISO வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அபிஷியல் வெப்சைட்ல அந்த பிசி ஹெல்த் ஆப் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ அதில் செக் பண்ணி பார்ப்போம். நம்மளோட Windows 11 மீட் ஆன ஒரு கம்ப்யூட்டர்லையும் Windows 11 மீட் ஆகாத இன்னொரு லேப்டாப்லையும் ரெண்டுலையும் வந்து செக் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அண்ட் TPM எப்படி எனேபிள் பண்ண தெரியல, செக்யூரிட்டி எப்படி எனேபிள் பண்ண தெரியல, இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போய் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டே வந்து இருக்கும் Windows 11 பத்தின வீடியோ. நீங்க எதாவது உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பிசி ஹெல்த் ஆப் வந்து பார்ப்போம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து Windows 11 பத்தின முழுக்க வீடியோஸ் பிளாக்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, லாஸ்ட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு பிசி ஹெல்த் ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. பிசி ஹெல்த் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 13 MB வருது. டவுன்லோட் பண்ணிட்டு எப்பவும் போல ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து ஃபார்மேட்ல வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணவொன்னே உங்களுக்கு வந்து சைடில் உங்களோட சிஸ்டம் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ஸ்டோரேஜ், எவ்வளோ ரேம், அண்ட் உங்களோட டெஸ்க்டாப் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் மைக்ரோசாஃப்ட்ல சைன் பண்ணிக்கிறீங்களா அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் மேலே டாப் ஆஃப் த லிஸ்ட்ல செக் நவுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ண உடனே இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்றது ஃபர்ஸ்ட் Windows 11 சக்சஸ்ஃபுல்லா மீட் ஆன ஒரு கம்ப்யூட்டர், TPM அண்ட் செக்யூர் பூட் அண்ட் ரேம் ப்ராசஸர் இதெல்லாம் எலிஜிபிளான ஒரு கம்ப்யூட்டர் தான் உங்களுக்கு ஷோ பண்றேன். நம்ம அந்த செக் நவ் கொடுத்தோம்னா ஸோ கிரேட் நியூஸ், உங்க கம்ப்யூட்டர் வந்து Windows 11 வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து மீட் ஆயிடுச்சு, ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கு, நீங்க வந்து Windows 11 வந்து ஈஸியா வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம், அது வந்து கமிங் சூன்ல வரப்போன்னு சொல்லி சில மெசேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் கீழே ரிசல்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆல் ரிசல்ட் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா மீட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கிரீன் டிக் எல்லாம் வந்து டிக் பண்ணிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு TPM வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிடுச்சு, செக்யூர் பூட் உங்களுக்கு எனேபிள் ஆயிடுச்சு, ரேம் வந்து இவ்வளவு இருக்கணும் பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கு, அண்ட் ப்ராசஸர் கரெக்டா இருக்கு, கிளாக் ஸ்பீட் கரெக்டா இருக்கு, இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு கிரீன் டிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ரிசல்ட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பக்கத்துல டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ்ல வந்து ஓப்பன் ஆகும். Windows 11 அஃபிஷியல் பேஜ்ல ஓப்பன் ஆகும். அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட Windows 11 வந்து ரன் பண்றதுக்கு எலிஜிபிள் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அதுல கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஃப்ரீயா வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரோல் அவுட் பண்ணும்போது Windows 11 அஃபிஷியலா ரோல் அவுட் பண்ணும்போது நீங்க வந்து ஃப்ரீயா வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ Windows 11 சக்சஸ்ஃபுல்லா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ்ல இருக்கிறத இந்த மெத்தட் இதுல தான் ஷோ ஆகும். ஸோ பிசி கேன் ரன் Windows 11. இப்போ
விண்டோஸ் 11 ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் பண்ணாத ஒரு லேப்டாப்ல எப்படி செக் பண்ண சொல்லி பார்ப்போம். சேம் இதே மெத்தட்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அது அப்படியே லாஸ்ட்ல ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பிசி ஹெல்த் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு 13 MB தான் அந்த ஆப், அதை டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு எப்போ போல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுங்க. எப்போ போல பிசி ஹெல்த் ஆப் பண்ற மாதிரி ஓப்பன் பண்ணீங்கன்னா சேம் அதே மாதிரி சிஸ்டம் டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே செக் நவ் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த பிசி வந்து இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆகாது, டஸ் நாட் ரன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சேம் மென்ஷன் பண்ணது கீழே ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ரிசல்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களோட பிசியில் என்னென்ன எல்லாமே சப்போர்ட் ஆகுது, என்னென்ன எல்லாமே சப்போர்ட் ஆகலை. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட டிபிஎம் செக்யூர் பிட் எல்லாமே எனேபிள் ஆகலை, ஸோ உங்களுக்கு வந்து இதில் மீட் ஆகலை. அண்ட் ரேம் வந்து 4GB அது வந்து கரெக்டாக இருக்குது, கிளாக் ஸ்பீட் கரெக்டாக இருக்குது. அண்ட் இதில் வந்து ப்ராசர் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகலை. இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிசி ஹெல்த் பிஃபோர் பிசி ஹெல்த் ஆஃப்டர் பிசி ஹெல்த்துக்கு இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுக்கல. பிஃபோருக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகாது. ஜஸ்ட் செக்னும் கொடுப்போம். உங்களுக்கு வந்து பிசி வந்து ரன் ஆச்சுன்னா விண்டோஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து மீட் ஆயிருச்சுன்னு சொல்லி மெசேஜ் வரும். சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் ஆகாத லேப்டாப்ல நம்ம கொடுத்தோம்னா டஸ் நாட் விண்டோஸ் 11 ரன் சொல்லி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பிசி ஹெல்த் ஆப் பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ. புதுசா பிசி ஹெல்த் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரிசல்ட்ஸ் பக்கத்துல டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா விண்டோஸோட அஃபிஷியல் பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் அப்படியே நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி வந்து விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படி வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10லேயே வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிலே வந்து இருக்குன்னா இருக்கலாம், அண்ட் நீங்கள் பை பண்ணி வாங்கினா பை பண்ணி வாங்கலாம்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ விண்டோஸ் 11 ரன் ஆனதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் விண்டோஸ் 11 ரோல் அவுட் பண்ணிக்கலாம்னு சொல்லி மெசேஜ் ஷோ ஆகுது. ரன் ஆகாத லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகலை, நீங்கள் வந்து விண்டோஸ் 10லேயே வந்து அப்டேட் ஆகிக்கலாம்னு சொல்லி மெசேஜ் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுதான் பிசி ஹெல்த் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். சப்போர்ட் ஆகிற டெஸ்க்டாப் வந்து பார்த்துருப்போம், சப்போர்ட் ஆகாத லேப்டாப் பற்றின டீடைல்ஸும் வந்து பார்த்துருப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலையா, பிடிக்கலையா, ஏதாவது கருத்து ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் நாளாக தான் இருக்குது விண்டோஸ் 11 வர்றதுக்கு. அதுக்குள்ளேயே பிசி ஹெல்த் ஆப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. அண்ட் மேபி சில பேர் வந்து புது லேப்டாப் புது டெஸ்க்டாப்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருப்பீங்க. அண்ட் சிப்பு சப்போர்ட் ஆகாத டிபிஎம் சிப்பு சப்போர்ட் ஆகாதவங்களுக்கு வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. என்னால் வந்து லேப்டாப் வந்து வாங்க முடியல ப்ரோ, டெஸ்க்டாப் வந்து வாங்க முடியல ப்ரோ, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து பத்தலை, நான் என்ன பண்ணுறது ப்ரோன்னு சொல்லி கேட்கலாம். என்னாலையும் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லி கேட்குவீங்க. அண்ட் ஒரு பேஜ் என்ன வந்து போயிட்டு இருக்குன்னா, நீங்கள் விண்டோஸ் 11 வந்து மீட் ஆகலானாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், பட் அதில் சில கிராசஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே ஓகேனா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சில நியூஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு நமக்கு உண்மைன்னு தெரியாது. விண்டோஸ் தரப்பு வந்து அஃபிஷியலாக ஏதாவது நியூஸ் சொன்னாதான் உண்டு, நீங்களும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு இந்த பக்ஸ் எல்லாம் இருந்தால் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி ஏதாவது ஒரு நியூஸ் சொன்னாலும் சொல்லலாம். மேபி ஃபியூச்சரில் சொல்றதுக்கு வாய்ப்பு எல்லாமே இருக்கு. வரட்டும், விண்டோஸ் 11 வரட்டும். கொஞ்சம் நாள் தான் இருக்கு. அக்டோபர் 5க்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் இருக்கு. யூஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம். ரெண்டு லேப்டாப்ல, அதாவது மீட் ஆன லேப்டாப்லையும் மீட் ஆகாததுலையும் ரெண்டுலையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதை சொன்ன மாதிரி உண்மையா இருந்துச்சுன்னா, மீட் ஆகாத லேப்டாப் இன்ஸ்டால் பண்ண முடியும்னு நினைச்சுன்னா இன்ஸ்டால் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ வந்து போடுறேன். அண்ட் அது போக மீட் ஆனதுக்கும் விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்றது, எப்படி பூட் பண்றது, எப்படி அப்லோட் பண்றது, எப்படி கிளீன் இன்ஸ்டால் பண்றது, எப்படி அப்கிரேட் மெத்தட் யூஸ் பண்றது சொல்லி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்க அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இதே போல ஒரு விண்டோஸ் நியூஸ், மற்ற ஆண்ட்ராய்டு நியூஸ், மற்ற டெக் நியூஸ் எல்லாம் வந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.